அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் நிஃப்டி 50 என்ன டைரக்ஷன் இருக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ நோக்கு நீங்க சிந்திப்பதற்காக தான் நம்ம போடுறோங்க. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் சார்ந்தது, அதை சார்ந்து படிங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் உங்க பகுதியில யார் சொல்லி கொடுத்தாலும் கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. மேக்ஸ் சார்ந்து இருக்கணும். ப்ரீமியத்துல மேக்ஸ் சார்ந்து இருந்தா இன்னும் பெட்டர். அதே இந்த பப்ளிக் நம்ம யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இந்த மாதிரி என்ன போல யூடியூப்ல போடுறவங்க யாரையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ, எனதையும் நம்பாதீங்க. நீங்க படித்து அது சரியா ஒர்க் ஆகுதுன்னா பயன்படுத்துங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்புறம் பொசிஷனலா ஆப்ஷன் பண்றது கிளாஸ் வருகிற மார்ச் 5ஆம் தேதி துவங்குது. அதுக்கான டீடைல் டாபிக் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். யாருக்காவது மெசேஜ் பண்ணவங்களுக்கு வரலனாக்கா எனக்கு எகைன் ரிப்ளை பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க, ஓகேங்களா? சரி, நம்ம இன்னைக்கு லெவலுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி ரீட்டைல் ட்ரேடர்னுடைய இதெல்லாம் பார்த்துடலாம், என்ன பொசிஷன் இருக்கான்னு. நேற்று அவ்வளோ மார்க்கெட் ஃபால் ஆகுது. ரீட்டைல் ட்ரேடர் பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக 4,44,000 கான்ட்ராக்ட் பையில வந்திருக்காங்க. நம்ம இது இவங்க செல்லுக்கு மாறாம மார்க்கெட் அப்சைடே கிடையாதுங்க. சிம்பிள் லாஜிக் புரிஞ்சுக்கலாம். இது ஒரு அடிஷனல் டூல். ப்ரோ ட்ரேடர் பாருங்க, அப்படியே 3 லட்சம் கான்ட்ராக்ட் செல்லுக்குள்ள இருக்காங்க. அப்போ மார்க்கெட்ல யாரு இது பண்ணிருக்கா? ப்ரோ ட்ரேடரும் இவங்களும் தான் போட்டியே. இது ரெண்டு பாத்தீங்கன்னா இதுதான், இது முடிந்த டேட்டா. லைவ்ல மாறிடலாம். அப்போ லைவ்ல மாறும் பொழுது எங்க என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம மேக்ஸ் அழகா கண்டுபிடிச்சு நம்ம ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 25,400 கால், 25,400 கால் 142 rupees, 142 142 ரூபாய் சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் அப்சைட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே அது ரெசிஸ்டன்ஸா மாறிடுச்சுன்னா மார்க்கெட் டவுன் சைட் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுல ஃபால்ஸா கூட இருக்கலாம், கீழே இருந்து தூக்கலாம், மேலே இருந்து இறங்கலாம். ஃபால்ஸா ட்ராப் பண்ணி ஏமாத்துவாங்க. அது மட்டுமல்ல, அது அங்கிருந்து போனா ஒரு வேளையில ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்பி ஆகணும், அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி சப்போர்ட்டா மாற்றி மேலே போகணும். அதே கீழே வந்தா சப்போர்ட் எடுத்துட்டு திரும்பணும், சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு ரெசிஸ்டன்ஸா மாறி கீழே போகணும். அப்போ ஒரு பிரைஸ் ஒரு விலையில வந்தாலும் அடுத்தடுத்த பிரைஸ் எங்கெங்க போகும், 1000 பாயிண்ட் இறங்கினா, நேற்றுலாம் எவ்வளவு மார்க்கெட் புட்ல ஏறிச்சு, அது எப்படி இறங்கி இருந்தது? பிரீமியம் ஏறி இருந்தது, புட்ல ஏறினது காலில் இறங்கி இருக்கும். அப்போ அதெல்லாம் எப்படி இறங்குன்ற மேக்ஸ்லாம் நமக்கு முன்னாடியே தெரியும். என்ன போனா எந்த விலைக்கு போனா அது என்ன செய்யும் அப்படிங்கிறதுலாம், அதுதான் நம்ம மேக்ஸ். அப்போ மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ், அதை சார்ந்து படிங்க. யார் சொல்றதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நீங்க எந்த வேணா நீங்க பார்க்கலாம். நாமெல்லாம் எதுவுமே பார்க்கறது, என்ன நடக்கும், ஓப்பன் அண்டர்ஸ் வருமா, எதுவுமே தெரியாது. ஓப்பன் அண்டர்ஸோ, பேட்டர்னோ, பிரைஸ் ஆக்ஷனோ, எந்த எலியாட் வேவ் எதுவுமே நம்ம பார்க்கல. நியூஸ் என்ன வரப்போகுதுன்னு தெரியாது. அது மேக்ஸ் படி தான் இயங்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.